கண்மணி வந்து அன்பு கிட்ட ராதாவை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு வந்து கண்மணி வந்து ராதா எங்கள் அத்தை தான். ஆனால் அவங்கள பற்றி இந்த வீட்டில் யார் பேசினாலும் வந்து பாட்டிக்கு பிடிக்காது. அது மட்டும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது. ஏன்னா எல்லாரையும் மீறி அவங்க கல்யாணம் பண்ணி போனதால யாருக்குமே பிடிக்காமல் போச்சு. அதனால தான் என் அக்காவும் லவ் மேரேஜ் பண்ணால் அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஆனால் பாட்டியோட கண்ணில் தெரிஞ்சுது அவங்க மேலே இருக்க அன்பு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாத பிரச்சனைனா தலையிட்டு வீண் பிரச்சனை எழுப்பாத. இந்த வீட்டில் ஏற்கனவே உன்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்கல. இந்த லட்சத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ தலையிட்டேன்னா பெரிய பிரச்சனை தான் உருவாகும். அது புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னோடனே சரிங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க, அத்தை சொன்னபடி வந்து இந்த வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ராதா வந்து அந்தளவு தெரியாது போட்டிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, பாட்டிக்கு வந்து அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம வந்து பாட்டி கூட அவங்கள கண்டிப்பாக சேர்த்தே வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அன்பு. இங்கே எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து கண்மணி வந்து அமைதியாக இருக்கும்போது பாட்டி கண்மணியை மட்டும் விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா வந்து எதுக்காக இந்த ஃபங்க்ஷன், நம்ம சொந்தக்கார ஃபங்க்ஷனில் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மயூரியும் ஸ்வேதாவும் நீங்கள் அமைதியாக இருங்க, எனக்கு தெரியும் என்னது நடக்குது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு. கண்மணி வந்தே ஆகணும், ஏன்னா இந்த வீட்டோட மருமகளாக இருக்கா, பேருக்காவது அவள் இருக்கா, அதனால் நம்ம கூட்டின்னு போய் தான் ஆகணும், தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரி, இந்த பாட்டி என்ன அவளை கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க, ஏற்கனவே அவள் பண்ண வேலையெல்லாம் பத்தாத இவங்களுக்கு, தேவையில்லாமல் அசிங்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உன் பொண்டாட்டி பற்றியா, புடவை ஒன்று கூட நல்லதாக கட்டவே மாட்டாளா, நம்ம மாடத்தை எடுக்கணும் இப்படி கட்டிட்டு வராளா அப்படின்னோடனே கரெக்டாக வந்து அப்போ வராங்க நம்ம கண்மணி. கண்மணி பார்த்தா அவ்வளோ அழகாக சாரி கட்டிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு உன் பொண்டாட்டி இந்த மாதிரியா கட்டியிருக்கா, நான் சாதாரண புடவை தானே கட்டியிருக்கான்னு நினச்சேன் அப்படின்னோடனே உடனே வந்து இல்லை அத்தை, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் புடவை வந்து கிராண்டாக கட்டணும்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அதனால் நான் வந்து என்னோடய புடவையில் கொடுத்துட்டேன், அதனால் அவள் கட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவகாமி. பரவாயில்ல, இதுவாது உனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி. அடுத்து வந்து எல்லாருமே இருக்கும்போது கரெக்டாக ராஜேஸ்வரி பொண்ணு அங்கே வராங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ராஜேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே கண்ணுலேருந்து தனியாக ஊற்றுது அவங்களுக்கு. அடுத்து வந்து அம்மாவும் பொண்ணும் வந்து பார்க்குறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து அப்படியே ராஜேஸ்வரி வந்து அவங்க பொண்ணை வந்து வான்னு வந்து கண்ணை அசைக்கிறாங்க. அவங்க வந்து ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து 2 பேரும் ஒன்றா சேர்றதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல எல்லாருக்கும். ராஜசேகர் எல்லாருமே அவங்க தம்பி எல்லாருமே வந்து அவங்க அம்மா வந்து அம்மா என்னம்மா நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் இவளை பார்க்காம எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா, இப்போ இவன் வந்துட்டாடா, எனக்கு இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை பார்க்காம இருந்துட்டல நீ அப்படி, நான் சாரிம்மா, நானும் பார்க்கணுன்னு நினைப்பேன், என்னால் பார்க்க முடியல, மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து இங்கே எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அன்பு யோசிக்கிறாரு. உடனே கண்மணி கேட்குறாங்க, நீங்கள் சொன்னீங்க பாட்டி அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கே ஒன்றும் அதிசயமாக இருக்குது அவங்க ஏற்றுக்கினது, உண்மையில் அவங்க மேலே கோபமாக இருக்காங்கன்னு தான் நினச்சேன். இதுதாங்க தாய் அன்பு எப்போவுமே என்ன நினச்சாலும் சரி, தாய் மட்டும் அவங்க மனசை மாற்றிக்க மாட்டாங்க, குழந்தையோட அன்பை அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பெரிய மாதிரி பேச வந்துட்டா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காரு. நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்தவங்களுக்கு ராதாக்கு. அப்போ வந்து கண்மணி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, கண்மணி தான் எனக்கு ஏற்கனவே தெரியும், கண்மணியால் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா கண்மணி தான் அவங்க அட்ரஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்கள சேர்த்து வச்சுருக்காங்கன்ற உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சு அன்பு வந்து அப்படியே அசந்து போகிறாரு. கண்மணி இவ்வளோ விஷயத்தை பண்ணது, ஆமாடா என் மருமக தான் இவ்வளவும் பண்ணா, புரியுதா இப்போது இந்த வீட்டுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறா, இப்போ அதை அவளை பற்றி புரிஞ்சுக்கோ அப்படின்னு கண்மணி வந்து பார்க்குறாரு அன்பு. நான் வேணான்னு சொல்லி கூட நீ இவ்வளோ பண்ணியிருக்க, பெரிய விஷயம் கண்மணி நீ பண்ணது. இப்போ பாரு, பாட்டி வந்து கொஞ்சம் உன் மேலே வந்து மதிப்பு அவங்களுக்கு கூடி இருக்கு அப்படின்னோடனே, நான் அவங்க என்னை மதிப்பாங்க, என் மேலே வந்து அவங்க வந்து கரிசனை காட்டுவாங்கன்னு இதெல்லாம் செய்யலைங்க, இந்த குடும்பத்துக்காக தான் செய்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீங்களும் இந்த குடும்பமும் எனக்கு வேறு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் குடும்பத்தில் ஒருத்தின்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் நினைக்காதால் தான் எனக்கு தேடி வந்து தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க. 2வது வாட்டியே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க இல்லைங்க அப்படி, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை கண்மணி அப்படின்றார் அன்பு. இல்லைங்க அப்படி தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணி புரிஞ்சிக்கவே முடியலையே, கண்மணி இவ்வளவும் பார்த்து குடும்பத்துக்காக செய்கிறா, எல்லாமே பண்ணுறா, அன்பானவளாகவும் இருக்கா, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் துரோகம் பண்ணா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்னடா யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கார்த்திக் வந்து கேட்குறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, கண்மணி பற்றி புரிஞ்சிக்க முடியல, அண்ணி ரொம்ப நல்லவங்கடா, அதை மட்டும் புரிஞ்சுக்கினாவே மற்றதெல்லாம் உன் கண்ணுக்கு தேவையில்லாததெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கின்னு அண்ணியை பற்றி தப்பாக நினச்சிட்ருக்க, முதல்ல அந்த
எண்ணத்தை மாற்று, அண்ணியை நல்ல பார்வையோடு பாரு, அவங்க நல்லவங்கன்னு பாரு, அப்போ அவங்க பண்ணது எல்லாமே உனக்கு நல்லதாக தெரியும். இன்றைக்கி அவங்க பண்ண விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம், இதே மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கடா, ஏன்னா அவங்க மனசு ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அண்ணி என்னோட, இங்கே பாருப்பா போதுப்பா உன் அண்ணியோட பிராணம் போறியா, சரி நீ எல்லாம் திருந்தே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போகிறாரு. இங்கே யோசிச்சுட்டே இருக்க கண்மணி எல்லாக்கிட்டையும் பழகிறதும் அதே டைமில் எல்லாருக்கும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறதையும் பார்த்து அப்படியே கண்மணியை பச்சை கண் வாங்காமல் பார்த்துட்ருக்காரு அன்பு. ஒன்றும் புரியாமல் இங்கே கண்மணியை பார்த்துட்ருக்க அன்புவை பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக இவரையும் ஸ்வேதாவும் உடனே அவங்க 2 பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க. இவங்கள சும்மாவே விடக்கூடாது, ஏற்கனவே பாட்டி சொல்லியிருக்காங்களே நம்ம அவங்க விஷயம் தலையிடக்கூடாதுன்னு, அதெல்லாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. அப்படியே அன்பு பார்த்து அப்படியே மயங்கி போகிறார் பொண்ணாட்டி. அவள் பேரை வந்து பாட்டியோட பொண்ணு ராதா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வேற ரொம்ப பெட்டாயிட்டா. இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதனால் இவளுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும், இவ சந்தோஷமாக இருக்கவே கூடாது, கீழே விழுந்து எல்லாம் முன்னாடி ரசிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லைட்டாக வந்து அவங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம கண்மணி அவங்கள தட்டி விட பார்க்குறாங்க. அவங்க தடுக்கி போய் விட பார்க்குறாங்க. அந்த டைமில் அன்பு வந்து தாங்கி பிடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் ரொமான்டிக்காக பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து நிறைய ஸ்டில்ஸ்லாம் எடுக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்த்து எடுக்கிறாங்க. நம்ம ஒன்று நினச்சா இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் மயூரி ஸ்வேதாவும் செமையாக டென்ஷன் ஆகி அவங்க 2 பேரும் ரொமான்ஸாக இருக்கிறத பார்த்துக்கு டென்ஷனாக வராங்க.